தியானம் செய்கிறதுல நிறைய பேர் செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் அது ஆபத்தான விஷயம். அதை பற்றி உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சிவயோகி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு கேள்விகள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஆன்மீக சம்மந்தமாக, உங்கள் வாழ்க்கை சம்மந்தமாக கேள்விகள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கேள்விக்கான பதிலை வீடியோவை பதிவு போடுறேன். ஏன் தியானம் செய்யக்கூடாது, அது ஆபத்தான விஷயங்களும் இருக்குது, அதை பற்றி கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சில தியானத்தை பற்றி சில விஷயங்களை பார்ப்போம். உடல் உபாதைகள்னு சொன்னல, எதுவுமே உடல் உபாதை, அதாவது வயிற்றை சுத்தமாக வச்சுக்கணும். அதாவது வயிற்றில் மலம் இல்லாமல், அதே சமயத்தில் சாப்பாடும் இல்லாமல் பார்த்துக்கணும். அதாவது மலம்னா பழைய மலங்கள், அதுக்காக தான் பேதி எடுத்து வயிறை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். எப்போதும் வயிற்றை சுத்தமாக வச்சுக்கணும். அது சுத்தமாக வச்சுக்கிறதுனா நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன மாதிரி உணவு சாப்பிட்ணும், எல்லா விதிமுறைகள் இருக்குது. வயிறை க்ளீனாக வச்சுக்கணும். அதே மாதிரி மலம் போயிட்டு தான் யோகம் பண்ணணும். ஒரு நாளைக்கு மலம் 2 வேளை கண்டிப்பாக போகணும். நீங்கள் யோகம் பண்ணுறீங்கன்னா, நைட்டில் பண்ண போகிறீங்கன்னா, நைட்டில் ஒரு தடவை மலம் போயிடணும். அதுமாதிரி வயிற்றில் சாப்பாடும் இருக்கக்கூடாது, மலமும் இருக்கக்கூடாது. சாப்பாடு இருக்குன்னா 3 நேரம் ஆனால் செரிமானம் ஆகிடும். அதுக்காக பட்டினி கிடந்தும் யோகம் செய்ய முடியாது. பட்டினி கிடந்து யோகம் பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் அழிஞ்சிருப்பாங்க. பசி அடைக்கிட்டு பட்டினி கிடந்து இந்த தவம் பண்ண போகிறேன்னு. அதாவது நீங்கள் பட்டினி வயிற்றை காய போட்டு சாப்பிடாம இருந்து யோகம் பண்ணிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல, பலம் அற்றனால யோகம் புரிய முடியாது. உங்களுக்கு பலம் இல்லைன்னா அப்படி யோகம் பண்ண முடியும். அதனால் பசியாக இருந்து பட்டினி போட்டு ஒரு காலம் யோகம் பண்ண முடியாது. அதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இப்போது ஆசை சொல்கிறேன், இப்போ யோகம் ஏன் பண்ணக்கூடாது, இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன்ல, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, தியானம் பண்ணுறேன்னு நானும் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போவாங்க, உட்காந்து கண்ண மூடுவாங்க. நம்ம வீட்லேயும் எப்படி நானும் தியானம் பண்ணணும் உட்காருவாங்க. அப்போ உட்காரும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய கற்பனை திறன் ஓட ஆரம்பிச்சிடும். உட்காருவீங்க, கண்ணை மூடுவீங்க, கற்பனை பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனால் அப்படி தான் உட்காந்துட்டு கற்பனை பண்ணுவீங்க. அது நீங்கள் நினச்சிக்கிறீங்க தியானம்னு, மற்றவங்க நினச்சிங்கன்னா அது தியானம். நான் தியானம் கிடையாது. நீங்கள் உட்காந்துட்டு கற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க கண்ணை மூடிக்கிட்டு. இந்த மாதிரியான என்ன ஆகுன்னா, உங்கள் மூளை இருக்கணும் சோர்வடைஞ்சு அப்படியே செய்யணும். அதில் இந்த கற்பனையில் வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த கற்பனை வாழ்க்கையிலே போகணும்ல, நிஜ வாழ்க்கையை விட்டுடுவீங்க. நல்லா ஆனால் உங்களுக்கு மூளை ரொம்ப வீக்காகும், நர்வ்ஸ் வீக்னஸ் ஆகிடும். வீக்னஸ் ஆகி திருப்பி அதிலே என்ன பண்ணுவீங்க, திருப்பி அந்த கற்பனை பண்ணுறதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. இப்போ உட்காந்துட்டு அதில் வச்சு கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு கதையை அமைச்சிருக்கீங்க, கதையை கண்டினியூ பண்ணுவீங்க. திருப்பி கொஞ்சம் நாள் கழிச்சு வேறு கதையை ஆரம்பிப்பீங்க, அந்த கதையை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பீங்க. இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை கொண்டு போய் விட்டுடும். அதனால் ரொம்ப ஆபத்தான விஷயம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீங்கள் எது செய்யணுமோ உங்களால் செய்யவும் முடியாது. நிறைய பேர் பார்த்துருக்கேன், நானும் தியானம் பண்ணுறேன், கண்ண மூடி சில பேர்லாம் அதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப கீழ்த்தரமாக போயிடும். எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது அவங்களால. ஒரு பப்ளிக்கில் போயிட்டு சாதிக்க முடியாது. இந்த மாதிரிலாம் நிறையா பேர் வீணாக போயிருக்காங்க. சைலண்ட்டாகிடுவாங்க, அமைதியாகிடுவாங்க. ஏன் அமைதியாகிடுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள திருப்பி சும்மா இருந்தாலும் கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் ரோட்டெல்லாம் போகிறாங்கல்ல, அழுக்கு ட்ரெஸ்ஸோட, குளிக்காமல் ரொம்ப கந்தெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஹை ஸ்டேஜ். இது மாதிரி அவங்களுக்குலாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னா, அவங்க அதிக அளவு அந்த கற்பனை திறனை ஓட்டிகிட்டே இருப்பாங்க. யாரும் கற்பனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. தன்னை ராஜாவோட நினச்சிப்பாங்க. ராஜா நினச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கதாபாத்திரம்லாம் உருவாகிட்டு அப்படியே தன்னை சந்தோஷப்பட்டுக்கிட்டு பேசிட்டு அம்மாட்டே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படியே குப்பையில் தூங்குவாங்க, அழுக்க போய் சாப்பிடுவாங்க. ஏன்னா அதிகமாக சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அதில் அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு நுகரும் தன்மை இல்லாத போயிடும். அவங்கள வாசனையை கண்டுபிடிக்க முடியாது, வாசமும் தெரியாது, நாற்றமும் அவங்களால உணர முடியாது. அதில் அதான் அவங்க அவ்வளோ அழுக்காக இருக்காங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் முழுக்க சைக்காலஜிக்கல் பாதிக்கப்பட்டவங்க. அவங்கள போய் இன்றைய காலகட்டத்தில் சித்தர்களுக்கு போய் காலை விழுறீங்க. அதாவது அவங்க சித்தர், அந்த சித்தர், இந்த சித்தர் ஓடி போய் காலை விழுறீங்க. அவங்களாம் மனநோய் பாதிக்கப்பட்டவங்க, உச்ச நிலையில் இருக்கிறவங்க, மனநோய் பாதிக்கப்பட்டு உச்ச நிலையில் இருக்கிறவங்க. நான் சொல்கிறது தப்பாக பொய்யானு சைக்காலஜி டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் அவங்கள ஓப்பனாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி சாமிஜி சொல்கிறாரு,
இதில் அவங்க சைக்காலஜிக்கல் பாதிக்கப்பட்டவங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மனநிலையில் பாதிக்கப்பட்ட விஷயங்கள். அதனால தான் நானும் தியானம் பண்ணுறேன்னு கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்துடும். அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக தொலைச்சிருவீங்க. அதனால் தியானத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக எவ்வளோ விஷயம் தியானம் சொல்கிறேன். தியானம் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? 4 ஸ்டேஜ் இருக்கக்கூடாது. கனவும் காணக்கூடாது, கற்பனையும் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? முக்கியமாக கற்பனை பண்ணவே கூடாது. இதுதான் ஐம்பொருளும் அடக்கி ஒரு நிலை நிறுத்துகிறோம் பாருங்கள். அதுதான் கீதையில் இன்னும் குருட்சேத்திரம் அப்படின்னா போர்க்களம் அப்படின்னு அர்த்தம். குருட்சேத்திரம்னா போர்க்களம். அந்த போர்க்களத்தில் போர் புரிஞ்சாகணும். லகான் கையில் தான் இருக்கணும், குதிரை நம்ம கையில் தான் இருக்கணும், தாசு ஓடி தான் இருக்கும். பிடிச்சி ஒரு இதில் நிறுத்தும் போது தான் அங்கே சக்தி பிறக்குது. அந்த சக்தி தான் உங்களை ஒரு ஞானியாக மாற்றுது, பயங்கர வீரனாக மாற்றுது, பலசாலியாக மாற்றுது, அறிவு மேதாதியாக மாற்றுது, பெரிய விஞ்ஞானியாக மாற்றுது, பெரிய போர் வீரனாக மாற்றுது. இதுதான் அந்த தன்மை. அந்த அடக்கி ஒரு நிலைப்படுத்தும் போது அங்கே சக்தி பிறக்குது. அதனால் தயவுசெய்து ஞானம் தியானம் பண்ணுறேன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு உங்களை நீங்களே அழிச்சிக்காதீங்க. உங்கள் நல்லதுக்கு தான் இந்த பதிவு. அடுத்த பதிவில் பார்ப்போமா?